சிலம்பரசனோட அரசன் படத்தோட ப்ரோமோ இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. பயங்கரமான ஆடியன்ஸ் சப்போர்ட்டோட பயங்கர பரபரப்பா இருக்கு. அந்த ப்ரோமோவை பார்த்தேன். வேற லெவலா செதுக்கி வச்சிருக்காங்க. நெல்சனை கூட்டிட்டு விட்டு நெல்சன் வேற ஒரு கலாய்ச்சிட்டு இருக்காரு. இதுல தனுஷ் வாயாலேயே சிலம்பரசன் பேரை சொல்ல வைக்கிறதும், சிலம்பரசன் தனுஷை வச்சு அந்த படத்தை டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறதுங்கிறது வேற லெவல். இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா காட்டுது. வெற்றிமாறன் செம்மையான ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காருங்க. செம்ம அழுத்தமான ரத்தம் சொட்ட வட சென்னையில நடக்கக்கூடிய ஒரு அசுரத்தனமான ஒரு கதையா தான் இது இருக்கும். எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. வசனங்களும் பட்டையை கிளப்ப போகுது. ஏன்னா பேசுற வசனங்கள் அது கோர்ட்ல நின்று சிலம்பு பேசுறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. அதாவது 3 கொலை பண்ணிட்டு அவர் ஒன்றும் தெரியாத மாதிரி பவ்யமா பேசுறது கோர்ட்ல நின்று பேசுறதும், அந்த 3 கொலை பண்ணிட்டு அவர் நடந்து வர அந்த மூமெண்ட்டும், உடம்பு மூஞ்சி ஃபுல்லா ரத்தம் சொட்ட சிலம்பரசனை வேற மாதிரி ஒரு ஆங்கிள் நமக்கு காட்டியிருக்காங்க. இது இதைதான் ரசிகர்கள் சிலம்பரசன் எஸ்டிஆர் எதிர்பார்த்தாங்க. எஸ்டிஆரோட 100% இல்ல 1000% கம்பேக் படமாக கண்டிப்பாக இந்த அரசன் இருக்கும். அனிருத் பேக்ரவுண்ட் பட்டையை கிளப்பி விட்டாரு. ப்ரோமோ என்னமோ 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான். அந்த 4 நிமிஷத்துக்குள்ள வேற 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 ரகரகமா இறக்கி விட்டுருக்காங்க. தானு சார் இந்த படத்தை வேற லெவல்ல நீங்க கொண்டு போய் ப்ரொமோஷன் பண்ணிடுவீங்க. வேற லெவல்ல செலவு பண்ணி இந்த படத்தை பயங்கரமா எடுக்க போறீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சிலம்பரசனுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய படமாக இருக்கும். வெற்றிமாறன் அதை செய்வாரு. கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ஏன்னா சிலம்பரசனோட உழைப்பு அந்த மாதிரி தமிழ் சினிமாக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இந்த அரசனை ஏறுவாரு. கண்டிப்பா சிலம்பரசன் அரசனை ஏற போறாரு அப்படிங்கிறது உறுதி. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ப்ரோமோ அப்படிங்கறத சொல்லுங்க.